ஓம் சாய்ராம். நிறைய பேத்துக்கு குழப்பம் என்னன்னா, பங்குனி உத்திரம் வந்து ஞாயிற்றுக்கிழமையா அல்லது திங்கட்கிழமையா, இன்னைக்கு வந்து முருகரை வணங்குறது அப்படின்ட்டு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. இந்த வீடியோல பங்குனி உத்திரம் என்னைக்கு, எப்படி முருகரை வணங்கினால் உங்கள் வீட்டிற்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல பங்குனி உத்திரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 12 மாசத்துல பங்குனி மாதமும் நட்சத்திரத்தை வந்து 12வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வர நாள் தாங்க பங்குனி உத்திரம். அன்றைய நாளில் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமியும் இணைந்து வரும். அது மட்டும் இல்லாம 100 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திர கிரகணத்தன்று இந்த பங்குனி உத்திரம் வருவது நமக்கு மேலும் நல்ல பலன்களை தருவதாக இருக்கிறது. சரிங்களா? இன்றைய நாளில் நீங்கள் முருகப்பெருமானை மனதார வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கும். அப்பேற்பட்ட பங்குனி உத்திரமானது 24/3/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று வணங்க வேண்டுமா அல்லது 25/3/2024 திங்கட்கிழமை அன்று வணங்க வேண்டுமா அப்படிங்கிறது பலரோட சந்தேகம். அதற்கு எல்லாத்துக்கும் தீர்வாக தாங்க இந்த பதிவு இருக்கும். வாங்க. இந்த வருஷம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரமானது 24/3/2024 அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 8:46க்கு தொடங்கி மறுநாள் திங்கட்கிழமை காலை 11:16 வரை உள்ளதுங்க. அதே போல பௌர்ணமி திதியானது ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து பாத்தீங்கன்னா 11:17க்கு துவங்கி அடுத்த நாள் மதியம், அதாவது திங்கட்கிழமை மதியம் 1:16 வரை உள்ளதுங்க. ஆகையால் உத்திர நட்சத்திர வழிபாட்டிற்கு உரிய நாள் 25/3/2024 திங்கட்கிழமை தாங்க. சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே உத்திர திதி இருந்தாலும் எந்த நாளில் சூரிய உதயத்தின் போது உங்களுக்கு வந்து இந்த திதிகள் இருக்கிறதோ அன்றைய தினத்தில் தான் இந்த வழிபாடுகளை செய்ய வேண்டும். அப்படி பார்க்கையில் திங்கட்கிழமை, அதாவது 25/3/2024 திங்கட்கிழமை அன்றுதான் சூரிய உதயத்தின் போது இந்த பௌர்ணமி திதி மற்றும் உத்திரம் நட்சத்திரம் அனைத்தும் இருக்கிறது. சரிங்களா? அதனால் தான் புகழ்பெற்ற முருகன் ஆலயங்களில் கூட பங்குனி உத்திரமானது திங்கட்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. அதனால நீங்களும் உங்கள் வீட்டில் மிக எளிமையான முறையில் வந்து முருகப்பெருமானை வணங்கினாலே போதும், கண்டிப்பாக அவர்களுடைய ஆசி வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. சரிங்களா? பங்குனி உத்திரம் அதாவது திங்கட்கிழமை அன்று காலையில் இந்த உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் திதியும் இருக்கும் நேரத்திற்கு முருகனுடைய வழிபாட்டை செய்வது மிக சிறப்பு. அப்படி செய்ய முடியாதவர்கள் அன்றைய தினம் முழுவதுமே செய்யலாம். சரி, இப்போ உங்க வீட்டில் வந்து எப்படி வந்து சிம்பிளா வந்து முருகரோட அருளை பெறுவதற்கு கும்பிடுவது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணீங்கன்னா, திங்கட்கிழமை அன்றைக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் படத்திற்கு அவருக்கே உகந்த மலரான செவ்வரளி மலரால் மாலை கட்டி சூடுங்கள். சரிங்களா? இதோட வாசனை மலர்களையும் சேர்த்து வச்சிருங்க. முருகர் படத்திற்கு முன்பாக வெற்றிலை தீபம் ஏற்றுவர்கள், நீங்க ரெகுலரா வெற்றிலை தீபம் ஏற்றுவீங்கன்னா அன்றைய தினத்தில் ஏற்றலாம், அல்லது ஒரே ஒரு அகல் விளக்கை மட்டும் முருகர் படத்திற்கு முன்பாக ஏற்றலாம். நைவேத்தியமாக கல்கண்டு பால், சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? இதோட சேர்த்து வெத்தில பாக்கு போன்றவற்றை வைத்து ஊதுபத்தி சாம்பிராணி போன்றவற்றையும் காட்டி முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டின் போது முருகப்பெருமானின் திருநாமங்களை சொல்லுங்கள். முக்கியமாக கந்த சஷ்டி கவசம் படியுங்கள். இவை அனைத்துமே முருகப்பெருமானின் அருளை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும். இந்த தினத்துல யாராச்சும் உங்களால் முடிஞ்சா ஒரே ஒரு ஆளுக்காச்சும் உங்களால் முடிஞ்சா அன்னதானம் செய்து விடுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சா நிறைய பேருக்கு பண்ண முடியும்னா கண்டிப்பாக அன்றைய தினம் அன்னதானம் செய்வது மிக சிறப்பான பலனை வந்து கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாம திங்கட்கிழமை வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த தினம்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே போல சிவபெருமானுக்கு உகந்த பௌர்ணமியும் சிவபெருமானுக்கு உகந்த திங்கட்கிழமை சேர்ந்து வருவதனால அன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை வணங்குவது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். சரிங்களா? அதனால சாயந்தர நேரத்தில் போயிட்டு நீங்க சிவாலயங்களுக்கு, இல்ல மார்னிங் முடிஞ்சாலும் சரி, வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சிவாலயங்களுக்கு சென்று வணங்குவது மேலும் சிறப்பு. இத்தனை சிறப்பு அம்சங்கள் நிறைந்த பங்குனி உத்திர வழிபாட்டை நல்ல விதமாக கொண்டாடி அந்த முருகப்பெருமானோட அருளை வந்து சிவனோட அருளையும் நீங்கள் பரிபூர்ணமாக பெறலாங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.